சரி, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுடலாமா? இப்போ முப்பந்தல் அப்படின்னாலே இப்போ காற்றாலை, பந்தல் போட்டாலே காற்று நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வெளியே வெக்கையாக இருக்கா, ஒரு பந்தலை போட்டு விடுங்க, காற்று சும்மா சூப்பராக இருக்கும். அப்போ கன்னியாகுமரி, என்னது கன்னியாகுமரி தமிழ்நாடு, இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான். பந்தல் போட்டாலே முப்பந்தல்னாலே கன்னியாகுமரி தமிழ்நாடு. 1500 மெகாவாட். எவ்வளவு? 1500. நம்ம தமிழ்நாடுங்கிறனால கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். 1500 மெகாவாட்டுங்கிறது நல்லது காற்றுல. அடுத்து ஜெய்சல்மார், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ராஜஸ்தான். ஜெய்சல்மார்னாலே ராஜஸ்தான் பார்த்தாலே தெரியும். அடுத்தது வேலே துணை, அதான் பிரம்மன் வேல் இருக்குல்ல, அந்த வேல் தான் துணை மகாராஷ்டிராவில். புரியுதா உங்களுக்கு? மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கையில் கொய்யாப்பழத்தை கொடுத்து விட்டு இன்னொரு கையில் வேல் கம்பை கொடுத்து விட்ருக்காங்க. இந்த வேல் கம்பு உனக்கு துணையாக இருக்கும், கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் கொய்யாப்பழம் சொன்னீங்கன்னா, அடுத்ததில் ஒன்று வரும், அதுவும் மகாராஷ்டிரா தான். பட் இந்த இடத்துல அது தேவைப்படாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது பாப்கார்ன் அப்படிங்கிறது, ரைட்டா? வேலு துளே. அடுத்து இந்த பாருங்கள் தால்கான் அப்படின்னு இருக்குது, நம்ம பாப்கார்ன் ஞாபகம் வச்சுக்கலாம். பாப்கார்ன். சங்கிலி அப்படிங்கிறது. ஸோ பாப்கார்ன் சாப்பிடும்போது சில நேரம் தொண்டை விக்கிக்கிறோம், சங்கு கொஞ்சம் நேரம் விக்கிக்கிறோம், அதான் சங்கிலின்னு வச்சுக்காங்க. தால்கான் சங்கிலி அப்படிங்கிறது இதுவும் மகாராஷ்டிரா தான். அடுத்து வந்து தாமன் ஜோதி, அது ஒடிசா. தாமன் ஜோதி ஒடிசா, இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஜோதி ஒடிசா அப்படிங்கிறது என்னென்னா, என்னமோ ஒன்று ஷார்ட்கட் போட்டேன், ரொம்ப முக்கியமான. ஆமாம், ஜோதி ஓடிருச்சு. ஷார்ட்கட்னா ஒடிசாங்கிறதுல ஓடிசா ஓடிருச்சு, ஜோதி எங்கப்பா ஓடி போச்சுப்பா, அவ்வளோதான். ஸோ இதில் எது கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டாக? உங்களுக்கு 99 ரூபா பஸ் டிக்கெட் மாதிரி. கடைசியில் தான் ஒடிசா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் காற்றாலைங்கிறனால ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் லாஸ்ட்டில் ஒடிசா. இதில் எதை கேட்டாலும் பொறுத்திருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முப்பந்தல்னா கன்னியாகுமரி, ரைட்டு. கமுதினா சூரிய மின்னாற்றல், முப்பந்தல்னா காற்று. ஏன்னா பந்தல் போட்டால் காற்று சூப்பராக